வீடு வீடா போய் நியூஸ் பேப்பர் போட்ட ஒரு சின்ன பையன் தான் இன்னைக்கு இந்தியாவோட டிஃபென்ஸ் சிஸ்டம் வேலையே டாப் 4ல இருக்க காரணம்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ் தெரிஞ்சுக்க என்ன ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. 1931 ராமேஸ்வரத்துல ஒரு புவர் ஃபிஷர்மேன் ஃபேமிலியில பிறந்தவர் தான் டாக்டர் APJ அப்துல் கலாம். சின்ன வயசுலயே குடும்ப கஷ்டத்துக்காக காலையிலே எழுந்திருச்சு வீடு வீடா போய் நியூஸ் பேப்பர் போட்டு தான் அவரோட படிப்புக்கு காசே சேர்த்திருக்காரு. அவரோட பெரிய ட்ரீமே ஒரு ஃபைட்டர் பைலட் ஆகணும் தான். அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு IAF இன்டர்வியூ அட்டன் பண்ண போறாரு. ஆனா அங்க அவர் நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு. அந்த இன்டர்வியூல டாப் 8 மெம்பர்ஸ் தான் செலக்ட் பண்ணுவாங்களாம். நம்ம அப்துல் கலாம் சாருக்கு கிடைச்சது டாப் 9 பொசிஷன். சோ அங்கேயே அவரோட ட்ரீம் உடைஞ்சு போகுது. ஆனா அவர் அங்கேயே ஸ்டாப் பண்ணாம ஒரு டிசிஷன் எடுத்தாரு. பைலட் ஆக முடியலன்னா என்ன, விமானத்தை உருவாக்குற ஒரு சயின்டிஸ்டா மாறுவேன்னு இஸ்ரோல சேர்ந்து SLV-3 ப்ராஜெக்ட்டுக்கு டைரக்டரா மாறினாரு. 1979ல ஃபர்ஸ்ட் ராக்கெட்டை லான்ச் பண்ணி ஃபெயிலியரை சந்திக்கிறாரு. ஆனா நெக்ஸ்ட் இயர் 98ல ரோகிணி சேட்டலைட்டை சக்சஸ்ஃபுல்லா ஸ்பேஸ்ல லான்ச் பண்ணி ஹிஸ்டரியை கிரியேட் பண்றாரு. தென் அடுத்தடுத்து அக்னி பிருத்திவின்னு இந்தியாவோட டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பவர்ஃபுல்லா மாத்தின மிசைல் மேனா மாறினாரு. அண்ட் ஃபைனலி 2002ல இந்தியாவோட 11th பிரசிடென்டா மாறி பாரத் ரத்னா அவார்டையும் வாங்கி மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு அல்டிமேட் ஹோப் கொடுத்து நிக்க வச்சாரு.